அதற்காக வேறொரு ஊருக்கு செல்ல நேர்கிறவர்களுடைய மன துயரம் இன்று வரை தீராத ஒரு துயரம். அப்படியான ஒரு துயரத்தில் தான் கோவலன் வருகிறான். ஊழ் அவனை மதுரையில் பலியிட வைக்கின்றது. பலியிட்டது தவறு, தன்னுடைய கணவன் கல்வன் அல்ல என்று சூளுரைத்து அதற்காக வெஞ்சினம் கொண்டு அதற்கு உடந்தையாக இருந்த அரசனும் அரசியும் அப்பயே செத்தே போயிட்டாங்க. ஆனால் அவளுடைய கோபம் தீரல. ஏன்னா அவங்க மட்டும் காரணம் அல்ல, தன்னுடைய கணவனை கல்வன் சொன்ன இந்த மாமதுரினுடைய மக்களும் கொல்லப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி அவள் வெஞ்சினம் கொண்டு இடது கொங்கையை திருகி எறிந்து, கொங்கையை திருகி எறிந்தாளா அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையா அப்படின்னு நிறைய ஆய்வுகள் தமிழ்ல இதுல வந்திருக்கு. அது அவளுடைய மார்பினுடைய கண், அந்த கருப்பு கண்ணை மட்டும் திருகி எறிந்திருக்கலாம் என்று ஒரு அறிஞர் சொல்கின்றார். அல்லது உறுப்புகளை ஒருத்தல் அப்படின்றது தமிழ் மரபுல இருக்கு. தப்பு செய்யறவங்களுக்கு காதுகளை